இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜையோடைய 11வது நாள். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 4:15 தான் ஸ்டார்ட் ஆச்சு. எந்திரிச்சு வெளியே வரும்போதே பார்த்திங்கன்னா சரியான மழை. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வாசல் கழுவிட்டு கோலம் போட்டுட்டு பூஜை ரூமில் இருக்கிற பழைய பூவெல்லாமே எடுத்துகிட்டு புது பூவும் மாற்றிட்டேன். பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றக்கூடிய தட்டிலையுமே பூவெல்லாமே மாற்றிட்டு விளக்கக்கூடிய திரி எல்லாமே மாற்றி எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூஜைக்குண்டான பொருள் எல்லாமே எடுத்து வச்சு ரெடி பண்ணதுக்கே பார்த்திங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சாமிக்கு இன்றைக்கி நெய்வேத்தியமாக பேரிச்சம்பழம் தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு ஒரு 5 ஆயிடுச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை நிறைவாக செய்து முடிச்சிட்டேன். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாகலாம் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றீங்க, மற்ற நேரத்தில் சாமி கும்பிட்டா வேண்டுதல் நிறைவேறாதா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டிற்கு 3 மடங்கு பலன் இருக்குன்னு தர்மசாஸ்திரங்கள் சொல்லுது. நீங்களுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள், அப்போ தான் அதோடைய என்ன அருமைன்றது தெரியும். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற எல்லோருடைய வேண்டுதலுமே நிறைவேறணும்னு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.